ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். கிட்டத்தட்ட 9 மாதம் ஓடிப்போச்சு. இப்போ 10வது மாதத்தில் இருக்கோம். ஆங்கில வருடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டு கடைசி ஒரு குவார்ட்டர் இதில் இருக்கும். 3 மாதங்கள், அக்டோபர் மாதம். இந்த ராசி பலன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களோட பெயர்ச்சிகளும் இந்த மாதம் இருக்குது. சூரிய பகவானோட பெயர்ச்சி, குரு பகவான் அதிசாரமாக போகிறார், புத பகவான் 2 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, சுக்கிர பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு, செவ்வாய் பகவான் 1 தடவை டிரான்சிட் ஆகிறாரு. ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு கேது டிரான்சிட் ஆகலை, சனி பகவான் வக்ரகதியில் தான் இருக்கார். இந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது சமயம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனது அன்பான கடகராசி நேயர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஏற்றம் தரும் மாதமா, மாற்றம் தரக்கூடிய மாதமா, எப்படி இருக்க போகிறது, என்னென்ன கிரகங்கள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குது? ஏன்னா கிட்டத்தட்ட 5 கிரகங்களோட டிரான்சிட் இருக்குது. 5 கிரகங்கள் சும்மா இல்லை. அப்போ எந்தெந்த கிரகங்கள் நமக்கு பயங்கர ஃபேவரபுளாக இருக்க போகிறது, அதை வச்சு நம்ம அப்படியே லிஃப்ட் ஆகிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க இந்த கடகராசி அன்பர்கள். ஏகப்பட்ட குழப்பம். இன்னும் அந்த அது என்னமோ சொல்லுவாங்களே, மழை விட்டும் தூவானம் விடலைன்னு தூரிக்கிட்டே இருக்கு. சென்னு இன்னும் கஷ்டம் விலகலை. அந்த வகையில் 3-12 குடைய அதிபதி புத பகவான். புத பகவான் சகாயாதிபதி, விரையாதிபதி. எப்போவுமே முயற்சிகள் செலவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த புத பகவான் தான் கொடுப்பார். எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்தில் இருக்கார். 2-10-2025 முதல் 23-10-2025 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா கேந்திரஸ்தானம் அப்படிங்கும்போதே 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையும் வாங்குறார். ஸோ உங்களுக்கு இந்த டிரான்சிட், புதனோட டிரான்சிட் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், சொத்து சுகங்களை கொடுக்கும். இந்த சினிமா துறையில் வேலை பார்க்குறா பாருங்க, இந்த பாடலாசிரியர், இந்த இவங்கள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன எழுத்து வசனகர்த்தா, அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். பெரிய மாற்றங்கள், வருமானங்கள், கொஞ்சம் கூட ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாரி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அறிவுத்திறன் விருத்தியாகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த குழந்தைகளுக்கு நுணுக்கமான அறிவு இருக்கும். 24-10-2025 முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றார். பஞ்சமஸ்தானத்தில் வந்துட்டு மறுபடியும் குருவோட பார்வையை வாங்குறார். ஏன்னா குரு இப்போ டிரான்சிட் ஆகிறார் 18ஆம் தேதியிலேருந்து. அப்போ உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. குழந்தைகள் இந்த விழாலெல்லாம் திடீர்னு ஏதாவது பரிசு வாங்குவாங்க உங்களோட குழந்தைகள். அப்போ அந்த மேடையில் இந்த குழந்தைகள் பரிசு வாங்கும்போது உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக? அப்போ அந்த குழந்தைகள் ஒரு அவார்டு வாங்குறாங்க அப்படிங்கும்போது அது ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டோ எதாக இருந்தாலும் சரி, ஏதோ கன்சோலேஷன், அது ஏதோ ஒன்று இருந்தாலும் சரி, ஆறுதல் பரிசாலும் தான் பரவாயில்ல, ஏதோ ஒன்று வாங்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இந்த பெற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்தபடியாக 4-11 குடைய அதிபதி சுக்கிர பகவான். இந்த சுகாதிபதி, லாபாதிபதி. இந்த சுக்கிர பகவான் 7-10-2025 வரைக்கும் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது சூப்பர். தனவரவு தாராளமாக வந்து சேரும். கொடுத்த வாக்குறுதிகளை அருமையாக காப்பாற்றுவீர்கள். குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகத்தை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார். உத்தியோகத்தில் ஒரு லாபம். என்ன லாபம்? உயர்வுகள்.
அதுமாரி தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தபடியாக 8/10/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்துக்கு வர்றார். சகாயஸ்தானத்துக்கு வர்றது பரவாயில்லை, ஆனால் நீச்சமடைகிறார். அங்கே நீச்சமடைகிறார் அப்படிங்கும்போதே உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, இளைய உடன்பிறப்புகளோட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீண் தர்க்கமெல்லாம் வச்சுக்கக்கூடாது, அனாவசியமான. ஏன்னா குடும்பத்தில் பிரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்ககிட்டலாம் அனாவசியமான தர்க்கம் வச்சுக்கக்கூடாது. முயற்சிகளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு வரணும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிங்கிற இதில் கொண்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் இந்த சொத்து வாங்கிறது விற்கிறது இதிலெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கணும். ரொம்ப கரெக்டாக வில்லங்கம் இல்லாத சொத்தா எப்படி என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் தெளிவாக. அதேமாரி தொழில் வியாபாரத்துலையும் கொஞ்சம் லாபம் வரணும் அப்படின்னா அந்த லாபம் எப்படிப்பட்ட லாபமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் திட்டம் போட்டுக்கணும். சரியா? அடுத்தபடியாக 5-10 குடை அதிபதி செவ்வாய். சூப்பர். உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான செவ்வாய் பகவான் 26/10/2025 வரைக்கும் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் அப்படிங்கும்போதே அற்புதமான ஒரு இடம். கேந்திர ஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஜனனகால ஜாதகத்தில் லக்னத்துலேருந்து 4ல் இருந்தால் தான் செவ்வாய் தோஷம். மற்றபடி எல்லாமே வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல தோஷம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஏகப்பட்ட தோஷம் போய் இருந்தால் சந்தோஷமே இருக்காது. அந்த தோஷம் போயிடும், சந்தோஷம் போயிடும். அதனால் நம்ம அதெல்லாம் எடுத்துக்காமல் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். ஏன்னா 18ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையும் வாங்குறார். ஸோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சீருடை பணியாளர்கள் அப்படிங்கும்போது இந்த காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இந்த தூய்மை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். 27/10/2025 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் ஆட்சி. ஏன்னா அவரோட வீடு ஆட்சி அமைக்கிறார். இதில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? குருவோட பார்வையை வாங்குறார். ஏன்? குரு மறுபடியும் டிரான்சிட் ஆகிறார். அதனால் 5ஆம் பார்வையை வாங்கிக்கிறார். 5ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்குறார். ஸோ குழந்தைகள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதேமாரி பிதுரார்ஜிய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக 6-9 குடை அதிபதி குரு பகவான் 17/10/2025 வரைக்கும் உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருக்கிற ராயன சயன பவஸ்தானம். என்னென்ன உத்தியோகத்தில் கொஞ்சம் இந்த இடமாற்றத்துக்காகவே செலவு பண்ணுவீங்க. அடுத்தபடியாக தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணுவீங்க. சில பேர் கடனை அடைக்கிறதுக்காக சில செலவுகள் இந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேருக்கு வீண் செலவுகளும் வந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்காக செலவுகள், அனாவசியமான செலவுகளெல்லாம் சந்தித்து தான் வந்திருக்கீங்க. எல்லாமே அப்படியே தான் கொஞ்சம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. என்ன ஆனாலும் குருவோட பார்வை அப்படிங்கும்போது சுகஸ்தானத்தில் விழுது, பகைரோன ரோகஸ்தானத்தில் விழுது, அஷ்டமஸ்தானத்தில் விழுறதுனால எல்லாத்தையும் சவாலே சமாளி அப்படிங்கிற மாதிரி உருட்டி பரட்டி போயிட்டுருக்கீங்க. 18/10/2025 முதல் இந்த குரு பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அதிசாரமாக உங்கள் ஜென்மராசிக்கு வரார். ஜென்மராசிக்கு குரு பகவான் வர்றது வந்து கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் அப்படின்னாலும் ஸ்தான பலம் அங்கே வந்து அவர் உச்சமடைகிறார். ஸோ உச்சமடைந்த குரு பகவான் ஒரு சில நன்மைகளை கொடுப்பாருன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் இருந்தாலே பார்வை பலம் சூப்பர். 5, 7, 9 ஆகிய இடங்களில் விழுறதுனால நிறைய நன்மைகளை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். 18ஆம் தேதிக்கு அப்புறம் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சரியா? அடுத்தபடியாக ராகு பகவான். ராகு 8ஆம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் 8ஆம் இடத்துல குருவோட பார்வையை 18ஆம் தேதி வரைக்கும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் குரு டிரான்சிட் ஆகும்போது குருவோட பார்வை போயிடுறது. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணுங்க. தயவுசெய்து ப்ளஸ் 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 அப்படி கரெக்டாக. ஏன்னா அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா மைனஸ் மைனஸ் மைனஸ். அதனால தான் சொல்கிறேன் கவனமாக இருக்கணும். சரியா? 8ஆம் இடம் அப்படிங்கும்போது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்தில் நம்ம என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருந்தால் தான் நமக்கு ஆயுள் விருத்தி அடையும். அடுத்தபடியாக கேது பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்துட்டு கண்டிப்பாக தனவரவில் கொஞ்சம் தடைகளை கொடுக்குறார், கஷ்டத்தை கொடுக்குறார். அதெல்லாம் சமாளிக்கிறீங்க, அப்படியே சமாளிங்க. சரியா? என்ன ஒன்று பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தேனாலே உங்களுக்கு வெற்றி. சிம்பிள் லாஜிக். பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக உங்களது 2ஆம் வீட்டு அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி. எப்போவுமே நம்ம 2ஆம் வீட்டு அதிபதியை விடவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் காசுக்கு தாங்க மதிப்பு, மனுஷங்களுக்கு மதிப்பு கிடையாது, காசு. அப்போ 2ஆம் வீட்டு அதிபதி நமக்கு யார்? உங்களுக்கு சூரிய பகவான். சூரிய பகவான் 17/10/2025 வரைக்கும் உங்களோட 3ஆம் இடம் அப்படிங்கிற சகாயஸ்தானத்தில் சூப்பராக இருக்கார். அப்போ உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், முயற்சிகள் வெற்றி அடையும், அதேமாரி ஒரு உத்வேகம் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு எப்படி பண்ணினா வெற்றி அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு கிடைக்கும்.
பொறுமை, அந்த பொறுமைக்கு பரிசு கண்டிப்பாக கிடைக்கும். இளைய உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு ஒரு சில நன்மைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அதே 18/10/2025 இந்த சூரிய பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்கு வரார். சுகஸ்தானம் அப்படிங்கும்போது நல்ல இடம் தான். ஆனால் அங்கே நீச்சம் அடைகிறார். ஏன்னா துலாம் ராசி சூரியனுக்கு நீச்சம், சனி பகவானுக்கு உச்சம். அப்போ 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போதே நம்ம கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் சரியா, ஒவ்வொரு விஷயத்துலையும் கேர் எடுத்துக்கணும். முதல்ல உடல் ஆரோக்கியம், அடுத்து உறவினர்கள் வழியில் பிரிவினைகள் வரலாம், அடுத்தபடியாக பயணங்களில் கவனம். இந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது சரியா. அடுத்தபடியாக 7, 8 குடை அதிபதி சனீஸ்வர பகவான், உங்களுக்கு களத்திராதிபதி, அஷ்டமாதிபதி. சாதாரணமாகவே களத்திரம் வரலையே நினைப்பீங்க. ஏன்னா சாதாரணமாக அந்த கடகராசி என்பவர்களுக்கு லேட் மேரேஜ் தான் நடக்கும் நிறைய பேருக்கு. அந்த சரி களத்திரம் வந்ததுக்கு அப்புறமாவது வாழ்க்கை சுகமாக இருக்குமா? இல்லை. ஏன்னா குடும்ப பொறுப்பு அதிகமாகிடும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குடும்ப பொறுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே நமக்கு அந்த டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ 7, 8 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம். அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகினோன்னே ஓரளவுக்கு உங்களுக்கு அபாடாங்கிற ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிது. ஆனால் இப்போ அவர் வக்கரகதியில் இருக்கார். ஸோ தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி அண்ணன்மார்கள் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எடுக்கிற காரியங்கள் இந்த பிதுரார்ஜிய சொத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் வாய்தா வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், சிம்பிள். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா 17ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்புறம் உங்கள் ஜென்மராசிக்கு வரார். ஸோ குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ண அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பண்ணணும்? குரு பகவான் வழிபாடு அப்படின்னா வியாழக்கிழமை முடிஞ்ச விரதம் இருங்கோ. முடியலையா, குரு பகவானோட காயத்ரி சொல்லிவிட்டு நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, நெய் தீபம் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா குரு மகான்களின் தரிசனம், குரு மகான்களின் வழிபாடு, அதாவது ஷீரடி பாபா, இல்லைன்னா ராகவேந்திர சுவாமி, மகா பெரியவா, இந்த மாதிரி சேஷாதிரி சுவாமிகள், இந்த மாதிரி நிறைய குரு மகான்கள் ஏகப்பட்ட, ரமண மகரிஷி, ஏகப்பட்ட பேர் இருக்கா. இந்த குரு மகான்களோட வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓம் அகத்தீசாய நமக அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அற்புதமான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.